திட்டங்கள் ஒவ்வொரு திட்டமுமே அந்த ரூட்ஸ்ல போய் வேர்களில் போய் சேருவதை நம்ம எவாலுவேட் பண்ணணும். இந்த திட்டத்துக்கு இவ்வளவு செலவு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது அரசியல். சரிப்பா, அந்த திட்டத்துக்கு அவ்வளவு செலவு செஞ்சு அதோடைய அவுட்கம் என்ன, அதோட இம்பாக்ட் என்ன மாறி இருக்கு, இன்னும் என்ன மாறணும் எடுத்தா அதுதான் வருங்காலத்திற்கான ஒரு அரசியல். அந்த இதுல 4 துறை சம்பந்தப்பட்டிருக்கு. ஒன்னு அந்த பள்ளிக்கல்வித்துறை. அந்த பள்ளிக்கல்வித்துறை அந்த விக்டிமோட நிப்போம். அந்த விக்டிம்க்கு என்ன நீதியோ அது வாங்கி தரதை நிப்போம். 2 காவல்துறை. யூனிஃபார்ம் இல்லாம அந்த குழந்தையை விசாரிப்பாங்க. நேர்ல கூட கிடையாது, ஒரு வீடியோ கால்ல கூட ஒரு பெண் அதிகாரி தான் விசாரிப்பாங்க. 3 நீதித்துறை. மத்த கேஸ் மாதிரி கிடையாது சிஸ்டர். 12 மாசத்துல நீதி நிலைப்பாட்டப்படும். 4 சமூக நீதித்துறை. அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ் அவர்களுக்கு தேவைப்படுற அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா இருக்கும், அவர்களுக்கு வேற மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவைப்படும். அதெல்லாம் துரிதமா வேற முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு கொஹிரன்ஸோட ஒரு கொலாபரேட்டிவா இவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் வேலை பார்க்கிறோம். அதையும் மீறி அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் தப்பு தான். அந்த பிரச்சனைகள் உடனடியாக களையப்பட்டு மிக கடுமையான நடவடிக்கை, மிக கடுமையான தண்டனை அந்த குற்றவாளிகளுக்கு வாங்கி தரப்படும். புதிய தலைமுறை தொலைக்காட்சி அரசு நீக்கப்பட்டது, அதே மாதிரி சில இடங்கள்ல பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இல்ல ஆக்கப்பூர்வமான விமர்சனம் எல்லா அரசாங்கத்துக்கும் வேணும். எல்லா ஊடக நண்பர்கள் சொல்லிக்கிறேன், நீங்க எங்கள் உறவினர்கள் தான். ஜனநாயகத்தின் முக்கியமான தூண்கள். அது உடனே விசாரிக்கப்பட்டு அந்த டெக்னிக்கல் கிட்ஸ் எல்லாம் சரி செய்யப்பட்டுருச்சு. எல்லா இடத்துலயும் அப்படி நடக்கல. அது ஏதோ நம்பர் இல்ல அப்படிலாம் கிடையாது. நானே இப்ப பார்த்தது என் சேம்பர்லயே அதுதான் விடுது. நம்பர் ஏதோ பின்னாடி போச்சுனாங்க உடனடியாக களையப்பட்டு விடுது. பட் உங்களுக்கு வேற என்ன பிரச்சனாலும் எதுனாலும் பண்ணாலும் ஃபீல் ஃப்ரீ டு அப்ரோச் மீ. நம்ம அது சரி என்ன பாலிசி நம்ம அடாப்ட் பண்ணுவோம். ஏன்னா டெட் முடிச்சவங்க எங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்ன்றாங்க. இல்ல ஏடிஎம்கே திமுக அரசாங்கம் சொல்லிச்சு நேரடியாக டெட் எழுதினாலே போதும், 2வது எக்ஸாம் எழுத தேவையில்லை, ஏடிஎம்கே கவர்மெண்ட் தேவையில்லை ஒரு ஜியோ போட்டாங்க, அதை நாங்க கேன்சல் பண்ணுவோம், பண்ணல. நீங்க அப்படியே இருக்கிற சிஸ்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ண போறீங்களா? என்ன பாலிசி அடாப்ட் பண்ண போறீங்க? சார் கேள்வியே ஒரு பெரிய பதிலா சொல்லிட்டாரு பாருங்க. நல்லது. இப்ப கூட நாங்க வரும்பொழுது தொலைபேசியில ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். உச்சநீதிமன்றத்துல நம்ம துறை சார்ந்த பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.